ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபயர்வால் பற்றி பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ஃபயர்வால் பற்றி பார்க்க போகிறோம். ஃபயர்வால் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட லிமிட்டேஷன் என்ன, என்னென்ன அட்வான்டேஜஸ்ஸு, இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஒரு நார்மல் நெட்வொர்க் டயக்ராம். ஸோ நெட்வொர்க் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுவிட்சஸ் இருக்கும், ரவுட்டர்ஸ் இருக்கும், ஃபயர்வாலு அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், இதெல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க். ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும். 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கம்பெனி நெட்வொர்க்கை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணும். இதுதான் என்ன பண்ண உங்களுக்கு கம்பெனி நெட்வொர்க்னு சொல்லலாம், இல்லை கார்ப்பரேட் நெட்வொர்க்னு சொல்லலாம், ஆஃபீஸ் நெட்வொர்க்னு சொல்லலாம், இல்லை லேன்னு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லலாம். இது வந்து ப்ரொடக்டட் நெட்வொர்க். இது என்ன பண்ண உங்களுக்கு இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும். இன்டர்நெட் என்பது அன்ப்ரொடக்டட் அன்ஆத்தரைஸ்டு நெட்வொர்க் சொல்லலாம். ஸோ ஃபயர்வால் என்ன பண்ண உங்களுக்கு ப்ரொடக்டட் நெட்வொர்க்கு அன்ப்ரொடக்டட் நெட்வொர்க்கு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது, ஆத்தரைஸ்டு அண்ட் அன்ஆத்தரைஸ்டு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நெட்வொர்க் டிராஃபிக் என்ன பண்ண உங்களுக்கு மானிட்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது. ஸோ ஃபயர்வால் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நெட்வொர்க் எட்ஜ் ஆர் நெட்வொர்க் பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க, இதே நெட்வொர்க் பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் பவுண்டரியில் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், நெட்வொர்க் பெரிமீட்டர் தான் உங்களுக்கு ஃபயர்வால் இருக்கும். அங்கே தான் அது ஃபயர்வாலை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நெட்வொர்க் பவுண்ட்ரி வெளியே தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களோட நெட்வொர்க்கில் வெளியேருந்து டிராஃபிக் உள்ளே வரும், உள்ளேருந்து டிராஃபிக் வெளியே போகும். ஸோ இது வந்து இந்த ஃபயர்வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட் கீப்பர் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி உங்களுக்கு. இது என்ன பண்ண முடியும், இன்கமிங் டிராஃபிக்கும் அவுட் கோயிங் டிராஃபிக்கும் என்ன பண்ண உங்களுக்கு மானிட்டர் பண்ணும், ஃபில்டர் பண்ணும். சரிங்களா, த்ரெட்ஸ்லேருந்து என்ன பண்ணும் ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ ஃபயரோட எல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் த நெட்வொர்க், மானிட்டரிங் நெட்வொர்க், ஃபில்டர் த நெட்வொர்க் டிராஃபிக், இதெல்லாம் பண்ணாங்க. ஃபயர்வால்லே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஹார்ட்வேர் ஃபயர்வால்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபயர்வால்ஸ். ஹார்ட்வேர் ஃபயர்வால்ஸ் அப்படின்னிங்கன்னா சிஸ்கோ ஃபயர்வால்ஸ் இருக்குது, ஜூனிபர் ஃபயர்வால்ஸ், டெல் சோனிக் வால் இருக்குது, சோஃபோஸ் ஃபயர்வால், வாட்ச் கார்டு, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஃபயர்வால்ஸ். சாஃப்ட்வேர் ஃபயர்வால்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎஸ்லேயே இன்பில்ட்டாக வரும். விண்டோஸ் ஓஎஸில் பார்த்திங்க அப்படின்னா டிஃபெண்டர் ஃபயர்வால் இருக்குது. அது லினக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நெட் ஃபில்டர்ஸ், ஐபி டேபிள்ஸ், ஐபி செயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இன்பில்ட் ஃபயர்வால். அதில் தான் உங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி ஃபயர்வால்ஸாக இருக்குது, உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபயர்வாலோட ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன். யார்கிட்ட இருந்து ப்ராடக்ட் பண்ணணும், இன்டர்நெட்லேருந்து ப்ராடக்ட் பண்ணணும், ஹேக்கர்ஸ்லேருந்து ப்ராடக்ட் பண்ணணும், நெட்வொர்க் அட்டாக்ஸ்லேருந்து ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் என்பது இட் இஸ் ஓப்பன். இது எல்லாருக்கும் என்ன பண்ணணும், எல்லோரும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கூகுளில் போகிறீங்க, போயிட்டு என்ன பண்ணுறீங்க, மேத்தமெட்டிக்ஸ் கால்குலஸ் ஏதாவது ஒரு வார்த்தை டைப் பண்ணி சர்ச் பண்ணுறீங்க, அது மில்லியன்ஸ் ஆஃப் என்ன பண்ணுவாங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்துக்கிட்டா நீங்கள் பேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணலாம். இன்டர்நெட்டில் இருக்கிற வெப்சைட்டை, வெப் பேஜஸை, ரிசோர்ஸை எல்லோரும் ஆக்சஸ் பண்ணலாம். இட் இஸ் ஓப்பன். அதே மாதிரி இன்டர்நெட் என்பது பார்த்திங்க அப்படின்னு இட்ஸ் அ பப்ளிக். யார் வேணும் என்ன பண்ண இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணலாம். இது இவங்க தான் கனெக்ட் பண்ணணும், மற்றவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம். யார் வேணால் என்ன பண்ண உங்களுக்கு இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ண முடியும், இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ பப்ளிக். அப்படின்னா
ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் உங்களுக்கு நல்லவங்க கனெக்ட் பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸு இல்லை அவங்களும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இன்டர்நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபிஷிங் அட்டாக்ஸு, ஸ்பேமிங்கு, மால்வேர், வைரஸஸ், வார்ம்ஸ், ட்ரோஜன்ஸு, ஆட்வேர், ரேன்சம்வேர். ஸோ இவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குது, எவ்வளோ செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இவ்வளோ த்ரெட்ஸ்லேருந்து என்ன பண்ணும் உங்களுக்கு, இவ்வளோ செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து உங்களோட நெட்வொர்க்கை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா, ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஃபயர்வால் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் நெட்வொர்க் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா ஃபயர்வால் என்ன பண்ணும் உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் நெட்வொர்க், இதுதான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கார்ப்பரேட் நெட்வொர்க்னு சொல்ல, லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டிஎம்சின்னு சொல்லுவாங்க, டிமிலிட்டரைஸ்ட் ஜோன் சொல்லுவாங்க. இது வந்து சர்வர் நெட்வொர்க்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஆஃபீஸ் நெட்வொர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா லேண்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா யூஸரோடைய சிஸ்டம்ஸு, லேப்டாப்பு, டெஸ்க்டாப் எல்லாமே அதில் தான் இருக்கும். அதே நீங்கள் என்ன பண்ண டிஎம்சி ஜோன் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வர்ஸ்னால் இன்டர்நெட் ஃபேஸிங் சர்வர். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வெப் சர்வர்ஸ் இருக்கும், மெயில் சர்வர்ஸ் இருக்கும். இதெல்லாமே என்ன பண்ணும் உங்களுக்கு சர்வர்ஸில் தனியாக ஒரு செப்பரேட்டாக நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி அதில் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் கால் டிஎம்சி ஜோன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட். இந்த 3 டைப் ஆஃப் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபயர்வால். சரி பார்த்திங்க அப்படின்னா டிஎம்சி எதுக்கு அப்படின்னா இன்டர்நெட்லேருந்து யாராவது உங்களோட சிஸ்டம்ஸை உங்களோட வெப்பேஜை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நெட்லேருந்து வர என்ன பண்ண நெட்வொர்க் டிராஃபிக் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு மட்டும்தான் போகும். உங்களோட ஆஃபீஸ் நெட்வொர்க்குள்ளே கூட வரக்கூடாது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்போ இன்டர்நெட்லேருந்து வர எல்லா ரெக்வஸ்ட்டும் எல்லா செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எங்கே போயிடும் அப்படின்னா உங்களுக்கு ஃபயர்வால் என்ன பண்ணும் உங்களுக்கு பிளாக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டிராஃபிக், ஜென்யூன் டிராஃபிக் மட்டும் என்ன பண்ணும் உங்களுக்கு அலோவ் பண்ணும், சர்வருக்கு அலோவ் பண்ணும், இல்லாட்டி உங்களோட லேனுக்கு அலோவ் பண்ணும் உங்களுக்கு. மற்றபடி என்னென்ன பண்ணும் இலிசிட் டிராஃபிக், மெலிசியஸ் டிராஃபிக்கு, அன்வான்ட் நெட்வொர்க் டிராஃபிக் எல்லாமே நம்ம ஃபயர்வாலை பிளாக் பண்ணிடும். ஸோ ஃபயர்வால் எப்படி பிளாக் பண்ண அப்படின்னா ஃபயர்வாலில் ரூல்ஸ் இருக்கும். ஃபயர்வால் ரூல்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆக்ஷன் நெட்வொர்க் வர நெட்வொர்க் டிராஃபிக்கை அலோவ் பண்ணுமா டினை பண்ணுமா ஆக்ஷனு எப்படி பண்ணும், சோர்ஸ் யார்கிட்டேருந்து வருது, என்ன யார் வேணால் இருக்கலாம், இன்டர்நெட்டில் யார் வேணால் இருக்கலாம், அதுதான் சோர்ஸ் வந்து எனி. டெஸ்டினேஷன் யாருக்கு போகணும், ஐபி அட்ரஸ். டெஸ்டினேஷன் யார் வெப்சர்வரோட ஐபி அட்ரஸ், மெயில் சர்வரோட ஐபி அட்ரஸ், போர்ட் எந்த போர்ட் வழியாக உங்களுக்கு வருது, போர்ட் நம்பர் 80 ஹெச்டிபி டிராஃபிக்கு, போர்ட் நம்பர் 443 ஹெச்டிபி எஸ் டிராஃபிக்கு. ஸோ எந்த போர்ட் வழியாக வருது உங்களுக்கு எஸ்எம்டிபி போர்ட் நம்பர் 25. ஸோ எந்த போர்ட்டுக்கு வழியாக வருது, எந்த ப்ரோட்டோக்கால் வழியாக வருது, டிசிபி. இதுதான் ஃபயர்வால். ஃபயர்வால் ரூல் என்ன பண்ணும் உங்களுக்கு சோர்ஸ் யார், எங்கேருந்து வருது, இந்த டெஸ்டினேஷன் யார், யார்கிட்ட போகுது, எந்த போர்ட் வழியாக வரணும், எந்த ப்ரோட்டோக்கால் வழியாக வரணும், இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அலோவ் பண்ணால் டினை பண்ணணும். இதுதான் ஃபயர்வால் ரூல்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்ணுவாங்க ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஏசிஎல்னு சொல்லுவாங்க. இதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டி ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபயர்வால்ஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபயர்வால் உள்ளே போயிட்டு இந்த ஃபயர்வால் ரூல்ஸ்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபயர்வால் ரூல்ஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபயர்வால் வந்து ஆக்ஷன் பண்ண எடுக்கும். ஓகேங்களா, வெளியேருந்து வேறு என்ன பண்ணும் உங்களுக்கு ஹெச்டிபி டிராஃபிக்கா, ஹெச்டிபி எஸ் டிராஃபிக்கா, எஸ்எம்டிபி டிராஃபிக்கா பார்த்துட்டு எந்த போர்ட் வழியாக வருது, டெஸ்டினேஷன் எங்கே போகணும், ஓகேங்களா, அதை பார்த்துட்டு அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மற்றதில் டினை பண்ணணும் உங்களுக்கு.
ஸோ மற்றதில் டினை பண்ண அப்படின்னா இட் இஸ் இம்ப்ளிசிட் டினைன்னு சொல்லுவாங்க, ஹிடன். ஓகேங்களா. ரூல் என்ன, அலோவ் பண்ணுறதா ரூல் அப்படின்னா, ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு, எது எது அலோவ் பண்ணணுமோ அப்படிங்கிற ரூல் இருக்குன்னா அந்த ரூல் கொடுக்குற ஆக்சஸ் மட்டும் தான் அது மட்டும் தான் அலோவ் பண்ணணும். ஓகேங்களா. அந்த ரூல் என்ன அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோ அது மட்டும் தான் அலோவ் பண்ணணும். ஃபயர் ஆல் ரூல்ஸில் எது எது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோன்னா அது மட்டும் தான் அலோவ் பண்ணணும். மீதெல்லாம் என்ன பண்ணணும் உங்களுக்கு, டினை பண்ணணும். ஒரு ஆஃபீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு, செக்யூரிட்டி கார்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெளியேருந்து ஆளுங்க வந்தாங்க அப்படின்னா கேட்பார், எங்கேருந்து வரீங்க, யாரை பார்க்கணும், என்ன விஷயமா பார்க்க வந்துருக்கீங்க, அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு எல்லாமே கேட்பார். கேட்டுட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுவார், நோட்டில் என்ட்ரி போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளார ஃபோன் பண்ணி கேட்பார். அவங்க வர சொன்னாங்க அப்படின்னா தான் உங்களை அலோவ் பண்ணுவார். அதே மாதிரி தான் ஃபயர்வால் என்ன பண்ணும் உங்களுக்கு, எந்த ஐபியில் சோர்ஸ், எந்த ஐபிலேருந்து வருது டிராஃபிக், நெட்வொர்க் டிராஃபிக்கு, யாருக்கிட்ட போகுது, டெஸ்டினேஷன் யாருக்கு போகுது, வெப் சர்வரா, மெயில் சர்வரா, எந்த போர்ட் வழியாக வருது, HTTPயா, HTTPS, SMTPயா, FTP போர்ட் வழியாக வருதா, எந்த ப்ரோட்டோக்கால் வழியாக வருது, TCPயா, இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு, ரூலில் அலோவ் பண்ணி இருந்ததாங்க அப்படியே அலோவ் பண்ணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு, டினை பண்ணும். ஒரு கம்பெனி செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணும், சம்மந்தமே ஒருத்தர் வெளியேருந்து ஒருத்தர் உள்ளார் வந்தார் அப்படின்னா வந்து கேட்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, யாரை பார்க்கணும் அப்படிங்கிற எதுவுமே தெரில அப்படின்னா அவர் அலோவ் பண்ணுவாரா, பண்ண மாட்டார். ஸோ அவர் செக்யூரிட்டி கார்டுக்கு ரூல் என்னன்னா பர்மிஷன் தான் மட்டும்தான் அலோவ் பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ஃபயர்வால், அதே மாதிரி தான் ரூல் இருக்கணும். ஃபயர்வாலில் ரூல்ஸு கான்ஃபிகர் பண்ணி இருக்கணும். இருந்தது அப்படின்னா அதில் எது எது அலோவ் பண்ணின்னு இருக்குதோ அது மட்டும் தான் அலோவ் பண்ணும். பை டிஃபால்ட் என்ன பண்ணாங்க, மற்றது எல்லாமே டினை பண்ணும். அதுதான் இம்ப்ளிசிட் டினை சொல்லுவாங்க. ஸோ ஃபயர்வால் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங்கில் என்ன பண்ணாங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்து என்ன பண்ணலாம், ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால், ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்னு சொல்லலாம். ஸ்டேட்லெஸ் அப்படின்னா ஃபயர்வால் என்ன பண்ணுவோம், வர்ற இன்டர்நெட் நெட்வொர்க் டிராஃபிக்லேயே ஐபி பாக்கெட்டாக தான் வரும் உங்களுக்கு. ஐபி பாக்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் வச்சு தான் என்ன பண்ணும் உங்களுக்கு டிசிஷனையும் எடுக்கும். உங்களுக்கு எந்த ஐபிலேருந்து வருது, சோர்ஸ் ஐபி என்னது, டெஸ்டினேஷன் ஐபி என்னது, எந்த போர்ட்டில் வரையும் வருது, என்ன இது வச்சு தான் என்ன பண்ண உங்களுக்கு டிசிஷன் எடுத்து அலோவ் பண்ணுமா டினை பண்ணுமா சொல்லணும். அப்படி பண்ணுனா தட் இஸ் கால்ட் ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால். வெறும் ஒரு ஐபி அட்ரஸு போர்ட் நம்பர் வச்சு வர நெட்வொர்க் டிராஃபிக் வந்து மானிட்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணணும், அது ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால். ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் அப்படின்னா அந்த ஐபி பாக்கெட், நெட்வொர்க் பாக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது செக் பண்ணுறது தான், அது ஸ்டேட்ஃபுல். ஓகேங்களா. ஏன்னா ஒரு நாள் பார்த்தீங்க பாக்கெட் வரும், ஓகே நெட்வொர்க் பேக்கெட் சொல்லார் வரும், ஓகே இன்கமிங் அவுட் கோயிங் போய்ட்டு வந்துருக்கு. ஆனால் அந்த பேக்கெட்டுக்குள்ளே என்ன நடக்குது, ஒரிஜினல் டிராஃபிக்கா, ஜென்யூன் டிராஃபிக்கா, இல்லை மெலிசியஸ் டிராஃபிக்கா, ஹேக்கரை வேணால் அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு தெரியணும்ல. ஓகேங்களா. அப்போ அதுக்குள்ளே டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது தான் ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்னு சொல்கிறது. ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா வருவாங்க, ஓகேங்களா, வர விசிட்டர்ஸ் என்ன பண்ணுவார், எங்கேருந்து வராரு, அவர் என்ன ஃபோன் நம்பர்னா, யாரை பார்க்க போகிறார் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அவர் கேட்பார். என்ன பர்பஸ்ன்னு கேட்பார். ஓகேங்களா. இன்டர்வியூனா ஓகே நான் இன்டர்வியூ வந்திருக்குங்க அப்படி சொல்லுவார். இல்லாட்டி என்ன பண்ண இது மாதிரி உள்ளே இருக்க எம்ப்ளாயி ஒருத்தர் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எது பர்பஸாக வந்திருக்காரு, ஒரிஜினல் அவரோட என்ன பர்பஸ் அப்படின்னா அது செக்யூரிட்டி சொல்ல மாட்டார். எல்லா டீட்டெயில்ஸ் போய் சொல்லின்னு இருக்க முடியாது. நான் அது மாதிரி கம்பெனி எம்டியோட டீல் பேச வரேன் அப்படின்னு சொல்லுவார், அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஓகேங்களா. ஷோ ஆனால் ஃபயர்வாலில் பார்த்தி அப்படின்னா இந்த ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்தளவுக்கு டீப்பாக போகும் உங்களுக்கு. அதனால தான் அந்த ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. NSFW சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வர டிராஃபிக் பேக்கெட்டுக்குள்ளேயே என்ன பண்ணும் உங்களுக்கு உள்ளே போய் பார்க்கும் உங்களுக்கு இது வந்து ஒரிஜினல் டிராஃபிக்கா, இல்லை ஜென்யூன் டிராஃபிக்கா, இதில் என்ன பண்ணும் உங்களுக்கு டோரண்ட் டிராஃபிக்கா, யூடியூப் டிராஃபிக்கா, ஃபேஸ்புக் டிராஃபிக்கா, ஓகேங்களா, இல்லை போட்நெட் டிராஃபிக்கா, பாட்நெட் டிராஃபிக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மானிட்டர் பண்ணும் உங்களுக்கு.
ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால் என்ன பண்ணும் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் வச்சு உங்களுக்கு பண்ணும், ஃபில்டர் பண்ணும். அதே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் பார்த்திங்கன்னா டீப் பாக்கெட் இன்ஃபெக்ஷன் வச்சு பண்ணும் உங்களுக்கு. ஸோ ஃபயர்வால் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்கிறது.